ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோடவுன். ஸோ அகாடமியில் புதுசாக ஒரு டெஸ்ட் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் வந்து அகாடமி ப்ராடஜி. ஸோ இது என்னைக்கு நடக்குதுன்னா 23rd January. ஸோ நீங்கள் வந்து 20 lakhs வரைக்கும் வின் பண்ணலாம். ஸோ இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸ் 11 and 12 ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ட்ராப்பர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து பயோடவுன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி யூ கேன் என்ரோல் ஃபார் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் யூ கேன் வின் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். ஸோ மேக்புக் ஏர், ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் ஐபாட், இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரீம் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்காமல் உங்களுடைய நாலேஜ், ஓகேவா, அதை வச்சு இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கெயின் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டெஸ்டோடைய ஸ்கெடியூல். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம நீட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளாஸ் 12 ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கிளாஸ் 12 இருந்தீங்கனாலும் சரி, கிளாஸ் 11 இருந்தீங்கனாலும் சரி, ட்ராப்பர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 2 PM on 23rd January இந்த டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேட்சஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீட்டில். ஆல்ஃபா லீடர்ஸ் பேட்ச், நீஷே பேட்ச், ஆல்ஃபா அச்சீவர்ஸ் பேட்ச். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10,000 questions for NEET 2022ன்ற பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் என்ஹான்ஸ் யோர் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட் எக்ஸாம். எப்போ ஃபார் தி இயர் 2022, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாகவும் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நீட் யூஜி காம்பேட்டுமே வந்து 9th Jan ஸ்டார்ட் ஆகுது 11 AM. ஸோ 45 minutes 20 questions. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் ஷைன் ஆகுங்க. Electrophoresis. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு இட்ஸ் கால்ட் ஆஸ் மாலிகுலர் சிசர்ஸ், கரெக்டாக. அது என்ன பண்ணும், டிஎன்ஏவை ஃப்ராக்மெண்ட்டாக ஆக்கிடும். அப்போது எலக்ட்ரோஃபோரசிஸ் வச்சு செப்பரேட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போது நான் கேட்குற கொஷின் கான்செப்ட் பண்ணி, இப்படி ஒரு ஜெல் இருக்குது, இங்கே வெல்ஸ் இருக்குது, சரியா. நான் இமேஜ் அனுப்புகிறேன், ஆக்ரோஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் எப்படி இருக்கும்னு பாரு. இது அடிக்கடி எங்கள் ப்ராக்டிகல்ஸ்க்கு வரும். இப்போ நான் ஒரு இமேஜ் அனுப்புகிறேன், அந்த இமேஜ் பேர் போட் அண்ட் கோம்புன்னு அர்த்தம், சரியா. மேலே ஒயிட் கலராக இருக்கிறது பேர் கோம்பு. பார்த்துட்டியா எல்லாரும்? ஆமா, ரொம்ப குட்டியா இருக்கும். ரொம்ப குட்டியாலாம் இல்லை, இது குட்டி சைஸ்லாம் கிடையாது. 3 சைஸ் இருக்கும். குட்டி ஜெல்லும் ரன் பண்ணலாம், மீடியம் இருக்கும், பெருசு. இது வந்து இருக்கிறதுல வந்து பெருசு. ஸோ இது மேலே இருக்கிறது வந்து கோம்பு, குட்டி கீழே இருக்கிறது பேர் போட்டு, ஓகேவா. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு இதுக்குள்ளேயும் நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா என்னோட சாம்பிள் ஆட் பண்ணுவேன், அதாவது டிஎன்ஏ கூட ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். யார் இப்போ பார்த்து ரெக்வெஸ்ட் பண்ணுவோம்? என்ன இந்து இவ்வளோ சீக்கிரமா ஜாயின் பண்ற? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி சாம்பிள்ஸ் ஆட் பண்ணோன்னா டிஎன்ஏ இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள், கரெக்டா. அப்போ இந்த பக்கம் நெகட்டிவ் இருக்கு, இந்த பக்கம் பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு. அப்ப டிஎன்ஏ இந்த பக்கம் போகுமா? போகும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிகல் பண்ணப்போ என்ன தெரியுமா பண்ணேன், இந்த போட்டை அப்படியே திருப்பி வச்சுட்டேன். அப்ப டிஎன்ஏ எங்க போயிடும், தண்ணிக்குள்ள விழுந்துரும், மினரல் சொல்யூஷனுக்குள்ள விழுந்துரும். உன்னோட 1 hour கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ இதோட ப்ரொசீஜர் வந்து இட்ஸ்
2.5 hours ப்ரொசீஜர். பட் புக்கில் நீங்கள் 12ன்றதுனால குட்டி ஓண்டு கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் இப்போ படிச்சுக்கோ. ஸோ இட் ஒர்க்ஸ் ஆன் த இது ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். DNA is negatively charged. Anode and cathode. DNA, since it is a negatively charged, it moves towards cathode. So next ETBR use பண்ணுவோம், which is ethidium bromide. C. carcinogen, சரியா? mutagen bromide. So purified fragments பார்க்கிறதுக்கு எதுல பார்ப்போம்னா யூவி ரேடியேஷன்ல பார்ப்போம். ஸோ நான் அதுவும் அனுப்புகிறேன். யூவி ரேடியேஷனில் அந்த பேண்ட் எப்படி தெரியும்னு. இப்படி தான் இருக்கும் யூவி ரேடியேஷனில் வச்சோன்னா. தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கோம் இது உள்ள இருக்கிற ஆக்ரோ ஜெல் எடுத்து எல்லாமே ரன் ஆனதுக்கு அப்புறம் நீ யூவி ரேடியேஷன்ல வச்சனா this is how it look like. பாத்துட்டியா? எஸ் மேம். இப்படிதான். ஏன் அப்படி கலரா தெரியுதுன்னா எத்ரீடியம் புரோமைடு வந்து ஃப்ளூரசன்ட் மெக்கானிசம் இருக்கு அதுக்கு, பயோலூமினிசன்ஸ். ஸோ அதனால ஐ மீன் லூமினிசன்ஸ், பயோலூமினிசன்ஸ் சொல்லக்கூடாது, பிகாஸ் இட் மைக்ரோப்ஸ்னால கிடையாது, கெமிக்கல் லூமினிசன்ஸ். சரி, நெக்ஸ்ட் குளோனிங் வெக்டார்ஸ் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எஸ் மேம். குளோனிங் வெக்டார்ஸ். ஓகேவா? எல்லா குளோனிங் வெக்டாருக்கும் இம்பார்ட்டன்டான ஒரு ரீஜன் RI ரீஜன். அது பேர் என்னது? Origin of replication. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் கட் பண்றாங்களோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கும். அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் வந்து BAM H1, SAL1. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஃபிசெலின் ரெசிஸ்டன்ஸு, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸு, குளோரம்பெனிகால், ரிஃபாம்பிசிலின், எந்த ரெசிஸ்டன்ஸாக வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் நடுவில் இருக்கும். திருப்பியும் என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஓட சைட்ஸ் எல்லாமே இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 3 தான் ஞாபகம் வச்சுக்கணும். ORI region, restriction sites, last என்னது? Antibiotic resistance. Antibiotic resistance. சரியா? நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா talk about okay, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? Yes ma'am. Okay, we'll talk about gene transfer method. Gene transfer method க்கு அப்புறம் நம்ம வந்து PCR is very important. ஸோ அது முடிச்சோன்னா ஓரளவுக்கு ஓகே. ஸோ இப்போ வந்து வெக்டார்லெஸ்னா என்னது? நம்ம வெக்டார்ஸ் யூஸ் பண்ணாம, பிளாஸ்மிட் யூஸ் பண்ணாம எப்படி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், Gene gun method, electrophoresis. வெரி குட். ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜீன் கன் மெத்தட்.
Micro injection. Pro injection, electrophoresis, Chemical treatment. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பற்றியும் பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் இது எல்லாமே. ஜீன் கன் மெத்தடில் ஃபஸ்ட்டு செல்ஸை வந்து பொம்பார்ட் பண்ணுவாங்க. பொம்பார்ட்னா ஒரு இப்போ கன்லேருந்து புல்லட் எப்படி போகுது கரெக்டா, அந்த மாதிரி செல்ஸ் எல்லாமே பொம்பார்ட் பண்ணாங்க. ஓகேவா? எதோட ஹை வெலாசிட்டி, ஓகேவா, with the help of gold or tungsten. ஒரு ஜீன் இருக்குன்னா அந்த ஜீனை எதில் கோட் பண்ணுவாங்கன்னா ஐதர் கோல்ட் ஆர் டங்ஸ்டனில் வந்து கோட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஜீனை வந்து கோல்ட் ஆர் டங்ஸ்டனில் வந்து கோட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை கோட் பண்ணிட்டு பொம்பார்ட் பண்ணுவாங்க. எதை வச்சுன்னா ஜீன் கன் வச்சு. ஓகேவா? நார்மல் கன் எப்படி புல்லட்டை வந்து பொம்பார்ட் பண்ணுவோம், அதே மாதிரி ஜீன் கன் ஜீனை பொம்பார்ட் பண்ணுவோம். அதான் வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஜீன் கன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்ன்ற நான் பிக்சர் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதெல்லாம் படிக்கும் போது ஆர்வமா சர்ச் பண்ணி பார்க்க மாட்டியா? இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பேல. இப்படிதான் இருக்கும் ஜீன் கன். பார்த்துட்டியா? Yes, copy.